கடந்த சில தினங்களாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் உட்பட முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் தொடர்ந்து விலகி வரும் ஒரு சூழ்நிலை நம் தமிழகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் அதாவது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பில் உள்ள காளியம்மாள் விலகியுள்ளதாக அவ்வப்போது செய்திகள் பரவி வரும் நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் அதாவது திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கிராமத்தில் நடைபெற உள்ள ஒரு பங்கன், அதாவது நிகழ்ச்சி, தனியார் நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சியில் இன்விடேஷனில் காளியம்மாள் பிரகாசம் என்று சமூக செயற்பாட்டாளர் என்று அந்த பத்திரிகையில் அடித்துள்ள சம்பவம் என்பது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த பத்திரிகையின் ஒரு பகுதி மட்டுமே தற்போது வைரலாகி வருகிறது. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அது ஒரு தனிப்பட்ட நபரின் வீட்டு நிகழ்ச்சியாகும். அதாவது முதல் திருவிருந்து விழா. ஒரு தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் உள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான வினோஜின் கிரேன் சிட்டா என்ற ஒரு வீட்டில் உள்ள அவரது குழந்தையின் முதல் திருவிருந்து விழா. இந்த விழாவிற்காகத்தான் தற்போது இந்த இன்விடேஷன் என்று அடிக்கப்பட்டுள்ளது. 2 பக்கங்களை கொண்ட அந்த இன்விடேஷனில் முதல் பக்கம் நிகழ்ச்சி, அதாவது முதல் திருவிருந்து விழாவின் நிகழ்ச்சியும், அதே போல் மற்றொரு பக்கத்தில் முக்கிய பிரமுகர்கள் திமுக, அதிமுக, திமுக, காங்கிரஸ், அதே போல் சமூக செயற்பாட்டாளர்கள், அதே போல் முக்கிய அந்த பகுதியை சேர்ந்த திருப்பதி பங்கு தந்தையர்களின் பெயர்கள் அந்த பகுதியில் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த வீட்டுக்காரரான வினோஜினிடம் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெரிய ஈடுபாடு கிடையாது, ஆனால் இந்த காளியம்மாள் பிரகாசத்தின் மீது தங்களுக்கு முக்கியத்துவமான ஒரு அன்பு உண்டு. அதன் காரணமாகவே அவரின் பெயரை நாங்கள் இதில் பதிவு செய்துள்ளோம். தொடர்ந்து அவருக்கு சமூக செயற்பாட்டாளராக நாங்கள் இதை பதிவு செய்வதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பெண்மணி மிகவும் தமிழகத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. சொந்த ஊரான நாகப்பட்டினம். அவர் அதாவது இந்து மக்களாகவும் நாங்கள் கிறிஸ்தவ மக்களாகவும் இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த அம்மாவை தென்பகுதி மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அழைப்பதற்காகவே நாங்கள் இன்விடேஷன் அளித்துள்ளதாகவும், இந்த இன்விடேஷன் அந்த அம்மா காளியம்மாளின் கையில் ஏற்கனவே கொடுத்துள்ளதாகவும், அந்த அம்மா விரைவில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவேன் என்றும் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் பெரிய ஈடுபாடு இல்லாத காரணத்தினாலாகவே இந்த சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாள் என்று இந்த நிகழ்ச்சியில் உள்ள இன்விடேஷனில் எட்டிட்டுள்ளோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாலசுப்ரமணியன்.